எல்லாருக்கும் வணக்கங்க. ஐபிஎல் மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். பஞ்சாப் கிங்ஸ்க்கு அடுத்த 3 மேட்சுமே ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. அவங்க 3ல் 2 ஜெயிச்சா வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகுவாங்க. 1 தோத்தாலும் ரொம்ப கஷ்டமாயிடும் பஞ்சாப் கிங்ஸுங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையும் அவங்க ஓவராக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். மார்க்கோ யான்சன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்குவாடில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பிளே ஆஃப்க்கு விளையாட மாட்டார். லீக் மேட்சஸ் தான் விளையாடுவார். இன்னும் ஒரு 3 மேட்சஸ் தான் விளையாடுவார். பிளே ஆஃப்க்கு இருக்க மாட்டாருங்க மார்க்கோ யான்சன். ஏன்னா மார்க்கோ யான்சன் தான் சூப்பராக பவுலிங் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு சீனியர் பவுலரை எடுத்து போட்டுட்ருக்காரு. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்லேயே அவர் தான் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காருங்க. ஹர்ஷீப் சிங் இருக்கார், நம்ம இந்தியன் பேசர். அவருக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்கோ ஸ்டானிஸோட அப்டேட் இன்னும் வரல. அவர் பஞ்சாப் கிங்ஸில் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அவர் ஜாயின் பண்ணாலும் நல்லா இருக்கும் மார்க்கோ ஸ்டானிஸு. இப்போ மார்க்கோ ஜான்சன் வந்து போனார்னா பிளே ஆஃப்க்கு வந்து பஞ்சாப் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் கூட. பவுலிங்கும் சூப்பராக போடுவார், டெப்த்லேயும் சூப்பராக பவுலிங் போடுவார். ஸோ பவர் பிளேலையும் சூப்பராக பவுலிங் போடுவாருங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பெரிய லாஸாக இருக்கும் மார்க்கோ ஜான்சன் போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் தான். ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா யாருமே வந்து அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு மார்க்கோ ஸ்டானிஸாக இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், ஜாஸ் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். பட் இப்போ அவரும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்குவாடில் இருக்கார் ஆஸ்திரேலியாவில். அவர் வந்து பிளே ஆஃப்க்கு அப்புறம் இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பிளே ஆஃப் வரையும் விளையாடுவாரா என்னன்னு தெரியாது. லீக் மேட்சஸ் தான் விளையாண்டு பிளே ஆஃப்க்கு இருப்பாரா என்னன்னு தெரியலங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து சூப்பரான பேட்டிங் வந்து சிம்ரன் சிங் இருக்கார், ஆரியன் இருக்கார், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் வந்துட்டுருக்காரு. பயங்கரமாக ஆடுறாரு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஹர்ஷீப் சிங்கு, யுவேந்திர சகல், பார் இருக்கார், அக்தீப் பார், செம்ம டீமாக இருக்குது. ஆனால் 3-2 ஜெயிச்சா ஒன்றும் பஞ்சாப். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த டெல்லி மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பஞ்சாபில் நடந்துகிட்டு இருக்கும்போது. அதனாலே வந்து இப்போ அவங்களுக்கு பெரிய குரூஷலான மேட்சாக மாறிடுச்சு பஞ்சாப் கிங்ஸுக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து இதை ஜெயிச்சே ஆகணும், ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. கட்டாயமாக இதை ஜெயிச்சா தான் வந்து 3-2 ஜெயிச்சா தான் வந்து அவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகுவாங்க. அவங்க கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. சூப்பராக லீட் பண்ணிகிட்ருக்காரு. காம்போ சூப்பராக ஒர்க் ஆகுது ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் நல்லா ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசிக்கு. இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த காம்போ வந்து பயங்கரமாக இருக்குது. நான் பயங்கரமாக பேசும் பொருளாக இருக்கேன். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ரிக்கி பாண்டிங்னா நல்லா பெப்டாப்லாம் கொடுத்து பிளேயர்ஸ் தான் இருக்க வச்சுருக்காரு. அதான் ரிக்கி பாண்டிங்னா ஒன்றும் ஆஸ்திரேலியாவுக்குள்ள அவர் இந்தியாவில் தான் இருக்கார். பட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பாதி பேர் வந்து மார்க்கோ ஸ்டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல் விட்டுருங்க. அவர் வந்து இன்ஜுரி, அவர் வந்து கண்டினியூ பண்ண மாட்டார் இந்த மாதிரி டீமில். பட் ஆனால் இந்த மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து பார்க்கணும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்டம் போயிருக்கும். பட் ஆனால் 3-2 ஜெயிக்குங்கிற அந்த கட்டாயத்தில் வராங்க பஞ்சாப் கிங்ஸு. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ஸ்குவாடில் டெப்த் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல கேப்டன் இருக்கார் அவங்களுக்கு. அதெல்லாம் டீமை நல்லா வழி நடத்தி கொண்டு வந்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் நல்லா பண்ணுவாங்க பஞ்சாப் கிங்ஸு. பிளே ஆஃப்க்கு கண்டிப்பாக வருவாங்க. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு ஒன்றுமே இல்லை. சும்மா ப்ரைடுக்கு தான் விளாண்டாகணும். ப்ரைடுக்கு விளாண்டுட்டு கிளம்ப வேண்டிதான். ஏன்னா இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினரி டோர்னமெண்ட் தான். ஆனால் ஒரு நல்ல ஃபைண்டை வந்து வைபவ் சூரியவன்சி வந்து ஒரு நல்ல பிக் பண்ணி எடுத்து அவர் உருவாக்குனது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் எஸ்எஸ்ஏ ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு நல்லா வந்துட்டார். மற்றபடி பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன்லாம் இன்ஜுரி கன்சர்னில் தான் இருக்கார். நிதிஷ் ராணா வந்து அவங்களுக்கு வந்து ரூல்ட் அவுட்டு. ரியான் பராக் தான் கேப்டன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஜாஃபர் ராஜர் அவங்களுக்கு வரமாட்டார். ஏன்னா அவர் இங்கிலாந்து ஸ்குவாடில் இருக்கார். அவர் கண்டிப்பாக வரமாட்டார். ஓவராலாக வந்து இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் டிபெண்ட் ஆன் இது பார்க்கும்போது அதிக சான்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆர்ஆரில் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மிஸ்ஸிங்கு. இந்த டீம் வந்து எப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணி விளையாட போகிறாங்கன்னு தெரில ஆர்ஆர். பட் ஆனால் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். நல்ல மேட்சியாக இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அவங்க எப்படி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணி கொண்டு வந்து ஆட போகிறாங்கன்னு தெரில. முக்கியமாக ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் பஞ்சாப் பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். மார்க்கோ யான்சனோட
மிஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ரொம்ப லாஸாக இருக்கும். அதுதான் எல்லாம் மெயினாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கோ ஜான்சனை பற்றி யாருக்கு எடுக்க போகிறாங்க ப்ளே ஆஃப்க்குன்னு தெரியல. ஏன்னா ப்ளே ஆஃப் தான் கொஞ்சம் நல்லா விளையாடணும் பஞ்சாப் கிங்ஸு. பஞ்சாப் கிங்ஸ் ப்ளே ஆஃபில் மாட்டிக்க கூடாது. ஓவராலாக டீம் நல்லா இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு பார்க்கலாம்.